என்கிட்ட வரக்கூடிய நிறைய பேஷண்ட்டுகள் காலையில் எழுந்துச்சுன்னு எனக்கு ரொம்ப தும்மல் அதிகமாக வருது சார், எனக்கு சைனஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க. இந்த மாதிரி அதிகமான காலையில் எழுந்துச்சுன்னு தும்மல் வரதுக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சைனஸுக்கும் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கும் உள்ள என்ன வித்தியாசம்னு நம்ம பார்ப்போம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்றது காலையில் எந்திரிச்சோன்னா உங்களுக்கு ஒரு தும்மல் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 10 தும்மலோ 15 தும்மலோ வரும். உங்களுக்கு மூக்கு அரிக்கும், நிறைய பேருக்கு ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கும், இச்சிங் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இது அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் மூலியமா இல்லை லிவர் டிடாக்ஸ் மூலியமா நம்ம உடம்புல IgE கண்டென்ட் ரொம்ப அதிகமாக போற மூலியமா இல்லை ஏதாவது ஸ்மெல்லோ இல்லைன்னா வந்து பெர்ஃப்யூமோ இல்லைன்னா ஊதுபத்தி ஸ்மெல் இந்த மாதிரி வரக்கூடிய இன்ஹேல் மூலியமா வரக்கூடியது தான் இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சைனஸுங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி ரொம்ப வருவாங்க. இந்த ஃபேஷியல் இடத்துல ரொம்ப ஒரு டைட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து நீர் கோத்த மாதிரி இருக்கும். ஒரு ஹெவினஸாக ஃபீல் ஆவீங்க. உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் ரைனைட்டிஸில் வாட்டரி டிஸ்சார்ஜாக வரும். மூக்கில் எப்பவுமே ஒழுகிட்டே இருக்கும். ஆனால் சைனஸில் வந்து ரொம்ப திக்கண்டாக இருக்கும். உங்களுக்கு எப்போ பதில் ஒரு அடைப்பு மாதிரி இருக்கும். ஒரு ஹெவினஸாக இருக்கிறது பேர் சைனஸ்ன்னு சொல்லுவாங்க. மெயினாக சைனஸில் பெயின் இருக்கும். அலர்ஜிக் ரைனைட்டிஸில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தும்மல் அதிகமாக வாட்டரி டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸுங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரீட்மெண்ட் வந்து ஆயுதத்தில் நசியம்னு சொல்லுவாங்க. இந்த நசியம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஸ்டீம் பிடிக்க வச்சு அந்த சைனஸ் பாயிண்ட் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு மூக்கில் ஒரு டிராப் மாதிரி விடுவாங்க. அணுத்தைலம், மகாராஜா பிரசன்யாதி தைலம். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் அந்த கண்டிஷனை பொறுத்து நம்ம விடுவோம். அந்த மாதிரி விட்டு அந்த கிளென்சஸ் நம்ம பண்ணுவோம். சைனஸ் பண்ணும்போது இந்த கேவிட்டியில் இருக்கக்கூடிய சைனஸ்ல இருக்க நீர் கொத்ததெல்லாம் வெளியே ட்ரெயின் ஆகி வெளியே வருங்க. அலர்ஜி ரைனைட்டிஸ் பண்ணும்போது அந்த போர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கிளென்சஸ்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரீத்திங் நல்லாவே கொடுக்கும். பொதுவாகவே இந்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்ல இந்த நசிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாகவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு யாருக்காவது சைனஸோ இல்லை அலர்ஜிக் ரைனைட்டிஸோ இருந்துச்சுன்னா இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்க, ரொம்ப பெனிஃபிஷியலாகவே இருக்குங்க. நன்றி, வணக்கம். For appointments, contact Shri Bogar ஆரோக்கியாலயா. மருத்துவத்தை தாண்டிய மகத்துவம்.